வணக்கம். யாக்கோபு தன்னை ஏமாற்றி தலைப்பிள்ளை உரிமையை பறிச்சிட்டதா நினைச்ச ஏசா யாக்கோபை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு கோபத்தில் சீர்னான். அதனால அவங்க அம்மா ரெபேக்கால் யாக்கோபை தன் சகோதரனான லாபான் வீட்டுக்கு அனுப்பி வச்சா. சுமார் 20 வருடங்கள் கழித்து யாக்கோபு அங்கேருந்து திரும்பி வராரு. தன் சகோதரனால் தனக்கோ தன் மனைவி பிள்ளைகளுக்கோ ஆபத்து வருமோ அப்படின்னு இன்னும் பயப்படுறாரு. கடவுள் தான் யாக்கோபை அவன் சொந்த ஊருக்கு போக சொல்லியிருந்தார். யாக்கோபை பாதுகாப்பதாகவும் வாக்கு கொடுத்திருந்தார். ஊருக்கு வர்ற வழியில் ஒரு தேவதூதரோடு போராடி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டாரு. தன் மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது யாக்கோபுக்கு தெரியும். கடவுளுடைய ஆசீர்வாதமும் உதவியும் தனக்கு இருக்குது அப்படின்னும் தெரியும். அப்படி இருந்தும் அவர் ஆணவத்தோடு நடக்கலை. ஏசாவோடு சமாதானம் செஞ்சுக்கவே விரும்பினார். அதற்காக ஏசாவுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்தாரு. ஏசாவுக்கு முன்பு 7 முறை விழுந்து வணங்கினார். ஏசா இப்போ என்ன செஞ்சார்? ஏசாவும் யாக்கோபோட பகைமை காட்டலை. ஒருவேளை அவங்க பெற்றோரான ஈசாக்கும் ரெபேக்காலும் கடவுளுடைய விருப்பத்தை அவருக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சுருக்கலாம். காலமும் அவருக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம். இப்போது யாக்கோபை கட்டிப்பிடிச்சு அழுதாரு. தன் சகோதரனை ஏற்றுக்கிட்டார். யாக்கோபுக்கிட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தன் மீது எந்த தவறு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் தன் சகோதரன் கூட சமாதானம் செஞ்சுக்கவே விரும்பினார். ஏசாவோட உறவை விரும்பினார். 2வது, கடவுளுடைய ஆதரவு தனக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏசாவை அலட்சியம் செய்யவோ மதிக்காமலோ நடக்கலை. 3வது, ஏசா முன்பு 7 முறை விழுந்து வணங்கினார். ஏராளமான பரிசுகளையும் கொடுத்தாரு. பரிசு அப்படிங்கிறது அன்பின் வெளிப்பாடு. அதனால தான் அது அன்பளிப்பு என்று அழைக்கப்படுது. 4வது, விட்டு கொடுத்து வாழ்கிறதுனால மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறது யாக்கோபோட உதாரணத்திலிருந்து தெரியுது. சமாதானம் அப்படிங்கிறது ஆவியின் கனிகளில் ஒன்று. அன்புங்கிற நிலத்தில் சமாதானத்தை விதைச்சா சந்தோஷத்தை அறுக்கலாம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் இதை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆவியானவரின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு எதிரான பிரமாணம், அதாவது சட்டம் ஒன்றும் இல்லை. யாக்கோபு, ஏசா போன்று சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம மனசில் வைக்கணும். ஏசா கோபமாக இருந்தபோது யாக்கோபு அவரை சமாதானம் பண்ண முயற்சி செய்யலை. ஏசாவுடைய கோபம் ஆறும் வரை காத்திருந்தார். அதனால் பகைமை உணர்வு இருக்கும் வரைக்கும் விலகி பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் கூடிய விரைவில் சமாதானம் செய்ய முயற்சி செய்யணும், ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறது தான் யாக்கோபு, ஏசாவுடைய உதாரணத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம்.